MBA பட்டதாரி பெங்களூரு நகர வாழ்க்கையை வெறுத்து தனி ஒருவனாக காட்டில் குடியேறிய தமிழன். கரண்ட் இல்லை, காற்றும் பச்சிகளின் ரீங்காரமும் தான் இசை. இந்த கால சாதாரண வாழ்க்கைக்கு மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் ஹைஃபையாக வாழும் இயற்கை நேச இளைஞர். போதும்டா உங்க போலி வாழ்க்கை என மனிதர்களை விட்டு விலகி காட்டுக்கு போய் வேற மாதிரி அனுபவித்து வாழும் ஒரு மனிதனின் தற்சார்பு வாழ்க்கை சொல்லும் பாடம். MBA பட்டதாரி IT கம்பெனில பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு தற்சார்பு வாழ்க்கைக்கு திரும்பிய ஒரு குடும்பம். ஸோ அதை பார்க்கறது தான் இந்த கரடுமுரடான பாதையை கடந்து போயிட்டு இருக்கோம். இவர் பேர் தான் இளங்கோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கைக்கு இந்த இடம் தேர்வு செஞ்சது முக்கிய காரணம் இந்த மாதிரி ஒரு இடம் தான். இப்போ உங்களுக்கு அந்த ரோடு போடணும், அந்த வசதி வேணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை? அதுக்கு நான் தயாராகிட்டேன். என்னன்னா இப்போ தற்சார்பு வாழ்க்கைனா நம்ம இயன்ற வரைக்கும் நம்ம என்ன பொருள் இங்கே இருக்குதோ அதை பயன்படுத்தலாம். இப்போ போக்குவரத்து இருந்துச்சுன்னா சட்டுன்னு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடும். அது இல்லாத பொழுது நம்ம நுகர்வு அதிகமாக இங்கே எடுத்துக்குவோம். இருக்கும் சூழல் நம்ம வாய்ப்பை எடுத்துக்கிறது. இங்கே பாதை இல்லை, அது எனக்கு ஒரு வாய்ப்பு. என்ன ப்ராப்ளமோ அதை எனக்கு சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த இடமே தேர்வு பண்ணேன். அதே போல் இந்த மலை அடிவாரம், இந்த மலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாதை இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பிறந்ததுலேருந்தே இங்கே இல்லை? இல்லைங்க, MBA வரைக்கும் படிச்சிருக்கீங்க. பெங்களூரில் போயிட்டு ரிசர்ச் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இந்த நடுப்புற அந்த மாற்றம் ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஆரம்ப கட்ட வாழ்வியல் இப்படி தான் இருந்தது. அதனால தான் எனக்கு இதை பொருந்தி வாழ முடியுது. பெங்களூர் போய் ஒரு ஆண்டுலேயே எனக்கு சலிப்பு தட்டிடுச்சு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம இந்த தற்சார்பு வாழ்வியல்னு சொல்லிட்டு நம்ம பொருளாதாரம் இல்லாமல் இந்த வாழ்வியலுக்குள்ளே வந்துடக்கூடாது. அப்போ பொருளாதாரம் நமக்கு தேவை, இந்த நிலம் நம்மளுக்கு இல்லை. அப்போ நிலம் வாங்கி எல்லாம் பண்ணும்போது அதே நேரத்தில் என்னோட குடும்பத்தையே தயார்படுத்திட்டு வந்தேன். நிச்சயமா, கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரே நாளில் வந்த மாற்றம் இல்லை. 15 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு எனக்கு இதுதான் நிறைவாக தெரியுது. இந்த பரன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் புத்தகம் படிக்கணுங்கிறக்க வேண்டிய இது அமைச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ பார்த்துட்டுனா நம்ம இந்த பயிர் போட்டிருக்கிறதுனால இங்கே பாதுகாப்புக்காக இரவு நேரங்களில் நாங்கள் தங்கிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு உள்ள வரப்போகிறோம். இப்போ வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஃபுல்லாக அப்போல்லாம் சாணி போட்டு முழுகுவாங்களோ அது மாதிரி முழுகி வச்சுருக்காங்க. ஒரு சமதளமான ஒரு பரப்பு. இது எப்படி அவங்க செஞ்சாங்கன்னே தெரியல. கேட்டேன், இது எல்லாமே இந்த வீடு கட்டினதுலேருந்து இந்த இடத்துல இருந்து இது இவங்களாவே சொந்த முயற்சியில் பண்ணியிருக்காங்க. அண்டு இங்கே கட்டின இந்த கல் கொண்டு இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த வீட்டை கட்டிருக்கதா அவங்க சொன்னாங்க. உள்ளே போகலாமா? பார்க்கலாம். இது எல்லாமே காட்டில் இருக்கிற கல் மண்ணுகளை நாம் இந்த இடம் வாங்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பரப்பளவு கிடையாது. எல்லாம் மேடும் குழியுமா இருந்தது. அப்போ அந்த இடத்த சீர்படுத்துகிறோம். அதில் இருக்கிற தேவையற்ற கற்களை வீடுகளாயிருச்சு. மற்ற வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீர், நெருப்பு, காற்று இந்த 3 சமநிலையில் இருக்கும்போது ஒரு உயிர் உருவாகும். இப்போ சிமெண்ட் வீடு பார்த்துட்டிங்கன்னா அதில் காற்றோட்டமே இருக்காது, மூக்கு அடைச்ச மாதிரி தான். அந்த சிமெண்ட் பிளாஸ்டர் போட்டு அடைச்சப்போ அதில் என்னதுன்னா காற்று உள்ளே போகாது. காற்று உள்ளே போகலைன்னா அது ஒரு உயிரற்ற. ஆனால் இந்த மண் சுவர் பார்த்துட்டிங்கன்னா சுண்ணாம்பு தான் பூசியிருக்கோம். காற்று சுவாசிக்கும். அப்போ சுவாசிக்கும் போது அதான் உயிருள்ள வீடு. நம்ம நோய்க்கான அதிகப்படியான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் இருக்கும் வீடு. நான் இந்த வீடாக பார்க்கல, என்னோட இன்னொரு உறுப்பாக தான் பார்க்குறேன். தோல் பார்த்துட்டிங்கன்னா எப்படி சுவாசிக்குது, அது பெருங்குடலுக்கு உதவியாக இருக்குது. அதே போல் நம்மளோட இன்னொரு புறத்தோல் தான் வீடு.